சக்கரை நோயாளிக்கு சிம்பிளாக 3 ஸ்டெப்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஒன்று வந்து அரிசி, 2வது கிழங்கு, 3வது இனிப்பு. இது 3 கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு வந்து சுகர் வந்து நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அரிசின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் யாராலையும் ஒயிட் ரைஸ் குறைக்க முடியாது, நிப்பாட்ட முடியாது. நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நவதானியம் சாப்பிட்லாமா அப்படின்னா வேண்டாம். வெள்ளரிசியில் வந்து மேலே இருக்கிற தோல் வந்து பாலிஷ் பண்ணி எடுத்துடுவாங்க. பட் நவதானியங்கள் வந்து தோல் திக்காக இருக்கிறதுனால சென்ட்ரலி மாவு சத்து கம்மியாக இருக்கும். அதனால் அரிசிக்கு நவதானியத்துக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுமே மாவு சத்து தான். நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஒன்று தான், ஆனால் அளவு மட்டும் குறைச்சிக்கோங்க. சக்கரை நோயாளிக்கு வந்து நவதானியத்தில் வந்து கேழ்வரகு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பவுடர் பண்ணிவிட்டு பால்லையோ இல்லை தயிர்லையோ கரைக்கிட்டு கஞ்சியாக குடிக்கிறீங்க. அது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது சுகர் ஏற்றி விட்டுடும். ஸோ கேழ்வரகு எப்போவுமே வந்து தோசையாவோ இல்லை அடை ரொட்டையாவோ தட்டி சுட்டு சாப்பிட்டா கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்காதுங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த உணவு சாப்பிட்டாலும் மெயின் டிஷ் கம்மி, சைட் டிஷ் அதிகம். இந்த கேலரி பர்னிங் தான் இம்பார்ட்டண்ட்டு. அதனால் அளவு குறைச்சிக்கோங்க, அது மட்டும்தான் மெயின். சுகர் நோயாளிக்கு பொதுவாக இனிப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுங்க சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை குறைச்சிட்டு இந்த வெல்லம், பலக்கணக்கண்டு, பனை வெல்லம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது கூட சுகர் ஏற்றி விட்டுடும். சுகர் பாலிஷ் பண்ணும்போது சில கெமிக்கல்ஸ் போடுவாங்க, அதனால அந்த கெமிக்கல் சைடு எஃபெக்ட் வரும். அதனால நீங்கள் சர்க்கரை பதிலாக பனக்கலக்கண்டு எடுத்துக்கிறேன், பனை வெல்லம் சாப்பிட்றேன்னா அதுவும் சுகர் ஏற்றி விட்டுடும். உங்களுக்கு இனிப்புக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், பழங்கள் சாப்பிடுங்க. அந்த பழங்கள்லேயும் வந்து மா, பலா, வாழை மட்டும் எடுக்கக்கூடாது. சில சுகர் நோயாளிகள் வந்து, சார் நான் அரிசி விட்டுட்டேன், கோதுமை சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன், ஆனாலும் சுகர் ஏன் சார் ஏறிட்டே இருக்கு அப்படின்னு. கோதுமையில் இருக்கிறத விட மாவு சத்து தாங்க. வடக்கில் போனீங்கன்னா, அப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து அரிசி பதிலாக கோதுமை தான் சாப்பிட்றாங்க. ஆனால் சுகர் எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. ஆனால் ஜப்பான்லேயும் அரிசி சாப்பிட்டாலும் சுகர் கம்மியாக இருக்குது. என்ன காரணம்? நான் சொல்கிறபடி கோதுமையில கூட இருக்கிறது சுகர் தான், குளுக்கோஸ் தான், மாவு சத்து தான். நீங்கள் எது சாப்பிட்டாலும் அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. மெயின் டிஷ் கம்மி, சைட் டிஷ் அதிகம். பட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள்.